வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி 2026 ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ இதை என்னோட 10 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன மைன்யூட் பாயிண்ட்ஸ் கூட உங்களோட வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நமக்கு தமிழ்நாடோட வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இப்போ தான் விட்டாங்க. அந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் முன்னாடி தான் நான் பார்த்தேன். தமிழ்நாட்டுக்கு வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது பாதி வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ மேலுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 714 வேக்கன்சி வந்து மேலுக்கு இருக்குது. ஸோ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 வேக்கன்சி ஃபீமேலுக்கு இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த 214 60க்குள்ளாடி நீங்கள் மேலாக இருந்தால் 714 ரேங்க்லாடி வரணும். ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 60வது ரேங்க்லாடி வரணும். ஸோ எப்படி நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா இந்த போஸ்டிங்கை வாங்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வேக்கன்சியில் வந்து 50% வேக்கன்சி தான் இந்த டைம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நார்மலாகவே எக்ஸாம் கஷ்டமோ ஈஸியோ நார்மலாகவே கட் ஆஃப் மார்க் வந்து நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ 100 மார்க் நீங்கள் எய்ம் பண்ணால் மட்டும்தான் சேஃப் ஸ்கோராக இருக்குமே தவிர அதுக்கு கீழே நீங்கள் தயவு செஞ்சு எய்ம் பண்ணாதீங்க. ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ எப்படி வந்து நம்ம இந்த 100 மார்க் வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். சரியா? ஸோ இதற்கான ஸ்டடி பிளான் ஷெட்யூல் எல்லாமே நான் கிளியராக கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வரக்கூடிய 10ஆம் தேதியிலேருந்து புதன்கிழமையிலேருந்து பேசிக் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்ன ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் அப்படின்னா, நீங்கள் இங்கே இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி எங்களோட கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி ரெகுலராக டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணி இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் எங்களோட ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச். ஸோ தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட்டுமே இந்த மாதிரி ஒரு ஆஃபரை நிச்சயமாக உங்களுக்கு தராது. நீங்கள் எங்கள் சேனலை வந்து நீங்கள் ஒரே நிமிஷம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நாங்கள் எங்ககிட்ட படிக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் வீடியோ போட்டது கிடையாது. அவங்க ரன்னிங் ஓடுறதை எடுத்து நாங்கள் வீடியோ போட்டது கிடையாது. ஸோ அவங்க படிக்கிறத எடுத்து வீடியோ போட்டது கிடையாது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயுமே நாங்கள் ஃபீட்பேக் வாங்கி நாங்கள் வீடியோ போட்டது கிடையாது. நீங்கள் எங்கள் வீடியோ எது வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இது இருக்காது. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாமே எங்களோட ரிசல்ட்டுக்காக தான். சரியா? ஸோ ரிசல்ட்டு சரியா? இது மட்டும்தான் எங்களோட எய்மாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைமே எங்ககிட்ட படித்த எல்லாருமே நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சோம். இப்போ ஓவரால் எல்லாமே மெடிக்கல் எல்லாமே முடித்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பாராட்டு விழா தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸாக வரும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டை, எங்கள் ஸ்டூடெண்ட்கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க, எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லாமே ஓகேவா எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். சரியா? இந்த ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் வந்து 10ஆம் தேதியிலேருந்து பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான டாபிக் வைஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் 2 நம்பர் நான் தரேன், இந்த 2 நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சீட்டு வந்து கம்மியாக தான் இருக்கிறது. ஸோ தேவை இருக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க 8248081621. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸோ எங்களோட எய்ம் வந்து அட்மிஷன்ஸ் கிடையாது. எங்களை நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணுறது. இந்த 15 பேருமே நீங்கள் நம்ப மாட்டீங்க 80க்கு மேலே மார்க் வச்சுருக்காங்க. புரியுதா? ஸோ அவங்கள வச்சே நான் வீடியோ போடுறேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்டர் மார்க்கில் இல்லை, 80க்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் 72, ஒருத்தவங்க வந்து 74 இருக்குது. இது எல்லாமே 80 மார்க் வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இஷ்யூவே இல்லை. கண்டிப்பாக இந்த டைம் கிளியராகி உள்ளாடி போயிடுவாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. சரியா? ஸோ இவங்க எல்லோரும் இவங்களோட பாராட்டுவில் வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு நேம் கிடைக்கும். சரியா? ஸோ நீங்களும் அடுத்த வருஷம் ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் அகாடமியில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தான் மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஸோ நான் தான் மேக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஸோ நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் நமக்கு வந்து 4 சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மேக்ஸு, ஸோ ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜிகே. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்லையுமே நமக்கு வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்துலேயுமே 20 கொஸ்டின். நம்ம டோட்டலாக 80 கொஸ்டின் இருக்கும், எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
ஸோ இந்த 80 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க். ஸோ 40 மார்க் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நமக்கு எத்தனை மார்க் இருக்கும்? 40 மார்க் இருக்கும் நமக்கு நிச்சயமாக. ஸோ டோட்டலாக 160 மார்க் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட் தான். மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ் தான் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஜிகே எப்போதுமே கடல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அதை வந்து நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி இருக்கிற டாபிக்ஸாவது நீங்கள் என்ன பண்ணணும்? நிச்சயமாக படிக்கணும். சரியா? ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மினிமமாக ஸ்கோர் பண்ணால் கூட ஒரு 15 மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ ரீசனிங்கும் அதே மாதிரி தான். மினிமமாக நீங்கள் வந்து ஒரு 18 மார்க் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணலாம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா. இங்கிலீஷில் வந்து ஒரு 10 கொஸ்டின், ஜிகேயில் வந்து ஒரு 10 கொஸ்டின். இவ்வளோ போட்டாலே நம்ம என்ன பண்ணலாம்? 53 கொஸ்டின் போட்டுடலாம். ஸோ 106 மார்க் நீங்கள் நிச்சயமாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ உங்கள் டார்கெட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் டார்கெட் வந்து இவ்வளோ வைங்க. ஸோ மேக்ஸில் வந்து 15 போடணும், ரீசனிங்கில் கண்டிப்பாக 18 போடணும், இங்கிலீஷில் 10 போடணும், ஜிகேயில் 10 போடணும். இந்த மாதிரி ஒரு டார்கெட் வைங்க. சரியா? ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். அந்த ஷெட்யூல் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ 15ஆம் தேதி நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம். நிறைய பேர் இந்த நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நம்பர் சிஸ்டத்துலேருந்து நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டிவிசிபிள் டூல் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? கற்றுக்கலாம். அதான் நம்ம நம்பர் சிஸ்டத்துலேருந்தே நம்மளோட டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 மேக்ஸ் டாபிக் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். இந்த ஷெட்யூல் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஷெட்யூல் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீக்லி டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஜிகே டாப்பிக்காக இருக்கட்டும், இங்கிலீஷ் டாப்பிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிளானோடு தான் போகும். இந்த ஷெட்யூல் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ முடியுதுங்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். 14/2/2026 இந்த பேட்ச் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதிகபட்சம் போனால் கூட ஒரு ப்ளஸ் ஒரு 10 டேஸ் வந்து நமக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா ஆகலாமா தவிர. ஆனால் அந்த பேட்ச் வந்து கண்டிப்பாக இதில் முடிச்சிருவோம். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு அகாடமி போய் படிக்கலாம். வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து இந்த வீடியோ கிளாஸஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? கவர் பண்ணுவீங்க. மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், எல்லாமே கவர் பண்ணுவீங்க. ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இதை வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. சும்மா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருந்து ஏதாவது வருமா? ஒரு கடையில் போய் பார்த்தீங்கன்னா புரோட்டா அடிக்கிற மாஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டா அடிக்கிறதுக்கு வந்து சூப்பர், இவ்வளோ தானே, ஈஸி தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் போய் மாவை கூட உங்களால் என்ன பண்ண முடியாது? பிசைய முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ பார்க்க எத்தனை வீடியோனாலும் பார்க்கலாம். எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லி தருவாங்க. ஆனால் அந்த ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸாக இருக்கட்டும், இந்த ரீசனிங்காக இருக்கட்டும், இந்த இங்கிலீஷாக இருக்கட்டும், இது 3மே வராது. ஸோ அதனால் படிக்கிறதை தாண்டி என்ன பண்ணுங்கள்? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கே நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு டாப்பிக்லேயே கிட்டத்தட்ட 200+ கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்குறோம். அதுவும் எக்ஸாக்ட் ஜிடி பேட்டர்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். இது போக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்து 100 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். எதுவுமே அவங்க தேவையில்லை. 100 மார்க் டெஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து படிக்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட். ஒரே மைண்ட் செட்டில் எஸ்எஸ்சி ஜிடிக்குனே உட்காந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஒரே மைண்ட் செட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இது போக உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கான ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்குது. சரியா? ஸோ அதான் சொன்னேன், நீங்களும் இந்த ஓப்பன் சேலஞ்ச் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9384417810, அப்படி இல்லைனா 8248081621. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 வரும். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வரும். இல்லை நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம், என்ன எக்ஸாம்னாலும் படிச்சுக்கலாம். இந்த ஃபீஸ் வந்து டிசம்பர் 31 வரைக்கும் தான் அந்த ஃபீஸ் இருக்கும். டிசம்பர் 31 தாண்டியாச்சு அப்படின்னாலே எங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். இப்போயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5,000 பெர் மந்த். ஃபுட் ப்ளஸ் அக்காமடேஷன் 5,000 பெர் மந்த். ஃபுட்டு ப்ளஸ் அக்காமடேஷன் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் நம்பர் சிஸ்டம் மேக்ஸில் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் டாபிக் இருக்கும். அதேமாதிரி ரீசனிங் டாபிக் வந்து 2 டாபிக் இருக்கும், ஜிகே டாபிக் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து தான் படிக்கணும். புரியுதா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி 3 days ஒன்ஸ் எக்ஸாம். இந்த 3 days வந்து முடிச்சதுக்கப்புறம்
இந்த 4th டே எக்ஸாம் இருக்கும், உங்களுக்கு மார்னிங் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? எல்லாமே சேர்த்து படிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் மட்டுமே போட்டுட்ருப்பாங்க, ரீசனிங் மட்டுமே போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. புரியுது? எல்லாமே படித்தா மட்டும்தான் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பாஸ் பண்ணலாம். ஒரு 4 இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், வெறும் மேக்ஸ் ரீசனிங் படித்தாலே ஜிடி எக்ஸாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு வந்தாச்சு. ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் படிக்கணும், எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதான் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வார ஷெடியூல், இப்போ 3rd வீக் ஷெடியூல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸ் வந்து 2 டாபிக் இருக்கும், பர்சன்டேஜ் இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டென்ஸ் இருக்குது, அட்ஜெக்டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் மீதி இருக்கலாம் ஜிகே டாபிக். அதே ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ரிலேஷன் இருக்குது, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா வாரமே 2 மேக்ஸ் டாபிக், 2 ரீசனிங் டாபிக், 2 இங்கிலீஷ் டாபிக், மீதி இருக்குது ஜிகே டாபிக். ஸோ இவ்வளோ ஜிகே எதுக்கு படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்க போட்டுருவாங்க. வேறு ஏதாவது ஒரு இது டஃப்பாக வந்தால் கூட ஜிகேல என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதுக்காண்டி தான் இவ்வளோ வைக்கிறோம். சரியா? ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? நம்ம கையில் இப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து மார்ச் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. சரியா? ஸோ டிசம்பர் நம்ம கையில் இன்னும் இருக்க தான் செய்து, போகலை. ஸோ டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் நம்ம கையில் இருக்குது. மினிமம் ஒரு 100 டேஸ் நம்ம கையில் இருக்குது. இந்த 100 டேஸ் ஒரு குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி உட்காந்துருங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் தூக்கி தூர வச்சுருங்க. புரியுதா? புக்கை வச்சு படிங்க. யூடியூப் பார்த்து படிக்கிறத விட்டால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். யூடியூப் பார்த்து வீடியோ பார்த்தா கூட புக்கு, நல்ல புக்கு வாங்கி ஜெராக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ புக்கெல்லாம் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ புக்கை வச்சு என்ன படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நிச்சயமாக பாஸ் பண்ணுவோம். யார் வேணாலும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். சரியா? இன்னொன்று இது வந்து என்னென்னா காம்படிட்டிவ் எக்ஸாம். நான் எப்போதுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். எல்லோரும் 100 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா நீ எத்தனை மார்க் எடுக்கணும், 101 மார்க் எடுக்கணும். 101 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பாஸ். கரெக்டாக? அந்த ஒரு மார்க்கில் தான் நமக்கு வேலையே இருக்குது. சரியா? இந்த ஒரு மார்க் நம்ம எப்படி கூட எடுக்கணும் அப்படின்னா, அவனை விட அதிகமாக நீ வந்து 1 hour ஸ்பெண்ட் பண்ணு. எல்லோரும் 10 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா நீ 11 மணி நேரம் படி. அவன் 12 மணி நேரம் படித்தான் அப்படின்னா நீ 13 மணி நேரம் படி. உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுங்க. நிச்சயமாக என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ நாங்கள் வந்து என் அகாடமி வந்து நான் ப்ரொமோட் பண்ணக்காரெலாம் பேசலை. நாங்கள் வந்து ஒரு கைட் பண்ணுறோம். வேறு அகாடமியை விட இப்போ ஃபிசிக்கல் வச்சுக்கிட்டு ரிட்டன் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. ரிட்டனுக்கே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். ஃபிசிக்கலும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நம்மக்கிட்ட படித்த எல்லாருமே கிளியர். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த 10,000 ஃபீஸில் உங்களுக்கு 2மே கொடுத்துருவோம். ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் 2மே கொடுத்துருவோம். எங்கள் ரிசல்ட்டை நாங்கள் போட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக எங்களுக்கான நேம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் போட வேணாம் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் தான் நான் இருக்கிறேன். சரியா? இப்போ சொல்கிறேன், ரிசல்ட் மட்டும் தான் நாங்கள் போடுவோம். எங்கள் அகாடமியில் எங்கள் ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக், படிக்கிறது, ஓடுறது இது எதுவுமே போட மாட்டோம். சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷெடியூலை வந்து நீங்கள் நீட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாரீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் படித்து நாங்கள் பார்த்திங்கன்னா 1 day 1 test அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். 1 day 1 test. அதில் வந்து ஜிகே டாபிக் என்ன பண்ணுறோம், 1 day 1 testல வந்து என்ன பண்ணுறோம், ஜிகே டாபிக் ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதில் டெஸ்ட் கொடுக்குறோம். மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வைவா போர்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயும் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் சொல்லிட்டு தான் உள்ளாடி வருவாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷெட்யூல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இதோட வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஷெட்யூல் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டு விட்றதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபீஸ் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ ஃபீஸ் வந்து 10,000 சொல்லிட்டேன். ஃபீஸ்க்காகலாம் யாரும் கால் பண்ண வேண்டாம். எனக்கு ஃபீஸ் வந்து 10,000 சொல்லிட்டேன். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 5,000 பெர் மந்த்துன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரியா? ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு இந்த 10,000 ஃபீஸில் ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் 2மே வந்துடும். நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம். இது எல்லாமே சொல்லிட்டேன். இதையும் தாண்டி சீட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சார் நான் வாரேன் சார், உங்களை நம்பி வாரேன், எப்படியாவது என்னை பாஸ் பண்ணி விட்ருங்க, எதாவது லாஸ்ட் அட்டம் சார், எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810 8248081621. ஸோ எங்களுடைய அட்மிஷன்ஸ் இல்லை, எங்களுக்கு தேவை அட்மிஷன்ஸ் தான். நிறைய அட்மிஷன்ஸ்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு தேவை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி போகணும். அவங்க பாஸ் பண்ணி போனாலே அவங்களே என்ன பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல அகாடமியாக இருந்தால் யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. எங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எங்கள் குவாலிட்டியில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். என்னை நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.
மற்றபடி ஜாயின் பண்ணி இந்த ஃபீஸ் என்ன இதெல்லாம் தயவு செஞ்சு கேட்கவே வேண்டாம். ஏன்னா நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன், இதெல்லாம் தாண்டிட்டு எனக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ ஜாயின் பண்ணுறேன் சார், உங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுறேன், சீட் இருக்கா, புக் பண்ணிக்கிறீங்களா எங்கள் சீட்டை அப்படின்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் கிளாஸ் வந்து 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ப்ராப்பர் கிளாஸ் வந்து 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.